Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அஃபிஷியலாக ஆர்டர் போட்டாங்க. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி மே 9ஆம் தேதினு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அஃபிஷியலாக வந்து ப்ரொசீடிங் வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 7லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வெளியாகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ 8ஆம் தேதி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நான் போட்டிருந்தேன். மே 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ அஃபிஷியலாகவே வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், புதிய தலைமுறையில் நியூஸ் அப்டேட் ஆகிடுச்சு. +2 தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகிறது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகிறது. மே 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மே 8ஆம் தேதியே +2க்கான தேர்வு முடிவுகள் வெளியாகுது. ஸோ இதே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிரும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே 8ஆம் தேதியே வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது அஃபிஷியல் நியூஸ் தான். புதிய தலைமுறையில் வேணாலும் கூட நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படா ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர மே 8ஆம் தேதி வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சன் நியூஸ்லேயுமே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலுமே ஒரு சில பேர் வந்து இது ஃபேக்கு 9ஆம் தேதி தான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நம்புறவங்க நம்புங்க. நான் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், 10th ஆகட்டும், 11th ஆகட்டும். இதே மாதிரி 11th 10th சீக்கிரமாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது அஃபிஷியல் நியூஸ் தான். நீங்கள் வேணால் இப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. 9ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ராசஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் டைம் ஆகும்னு சொல்லி இப்போ அஃபிஷியலாக ஆர்டர் வந்து போட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. +2 தேர்வு முடிவுகள் தேதி வெளியாகும் மாற்றம். +2 முடிவு வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. எனவே மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நாளை மறுநாள் 9:30 மணிக்கு tn.result.nic.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டுமே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வெப்சைட்லையுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா 9ஆம் தேதின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கிடைச்ச அப்டேட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் அவங்கள்ட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம். 7லேருந்து 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துரும்னு. இப்போ அஃபிஷியலாக மே 8ஆம் தேதி நாளை மறுநாள் வந்து பார்த்தோன்னா +2க்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படுகிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை அஃபிஷியலாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மே 8ஆம் தேதி. நம்ம சேனலில் வந்து லைவ் போடுவோம். ஸோ நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ +2 ரிசல்ட் மே 8ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு டானு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கான லைவ் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம முடியும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.